முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் சராசரனே என் வாக்கிலும் நிலவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதிடும் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோடவும் நிம்மதியோட நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு தான் நானும் எப்போதும் முருகனிடம் வேண்டிக்கிறேன். சரிங்க, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு எல்லாரும் வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வெற்றி வேலவன் திருக்கோவிலில் நடந்த வேல்மாறல் பூஜை எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்ததுலேயே எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பூஜையில் நடந்த இன்னும் பல அற்புதங்களை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேலவன் நினைச்சா யார்கிட்ட என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத கணக்கு போட்டு வாங்குவாரு அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமா, அடுத்த வேல்மாறல் பூஜை எங்கே நடைபெற உள்ளது அப்படின்றது இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட அன்பான ஆதரவை எப்போதும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வேல்மாறல் பூஜையானது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய 8வது முறையான பூஜை ரொம்ப சீரும் சிறப்போடு நடந்து முடிஞ்சது. ஒவ்வொரு பூஜை முறையுமே இந்த இடத்துல நாம் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு ஏற்பாடுகள் நம்ம செய்வோம். ஆனால் இந்த பூஜை முருகன் அவருக்காகவே நடத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வெற்றி வேலவன் திருக்கோவில் இப்போதான் சமீபத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அந்த திருத்தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய நம்ம வீடியோ பதிவுகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். மாரிப்பண்ணனாவும் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த கோவில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம தொகுத்து ஒரு 2-3 பார்ட் வீடியோ பதிவாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இது எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களால் முடிஞ்ச அதே சமயம் அண்ணா சொன்னது முக்கியமாக என்ன தெரியுமா, இந்த திருக்கோவில் இந்த அளவுக்கு சீரும் சிறப்போட கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் ரொம்ப காரணமாகவும் இருந்ததுன்னு நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுடைய அன்பர்கள்மா அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருடைய கைங்கரியம் தான். நீங்கள் எங்களால் முடிஞ்சது என்னவோ நான் கேட்டுறதுக்கு பேரில் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. அதன் பேரில் ரொம்ப சீரும் சிறப்போடு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. இந்த பதிவுகள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு திருக்கோவிலுமே நீங்கள் உங்களுடைய இல்லங்கள்ல இருந்து பார்த்தாலுமே கூட ரொம்ப மானசீகமாக அப்படியே நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஐயனை தரிசனம் செய்துட்டு வந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. அது மனசார நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அது உண்டு. அப்படிதான் நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மல்லிகா சகோதரி. வெற்றி வேலவன் எங்கேயோ இருக்கக்கூடிய சகோதரியிடம் எனக்கு நீ வெள்ளியால் செய்யப்பட்ட வேலானது சேவல் கொடியும் நீ தான் வைக்க போற அப்படின்றத எப்படி உணர்த்தினாரு அப்படின்னு பார்ப்போமா. சகோதரிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு 40 வயசு மிக்க ஒரு பெரியவர் வராரு. என்னன்னா, மா நீ எனக்கு கடன் கொடுக்கணும், அந்த கடன் பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு ரொம்ப அதிகாரமா தோரணையில அவர் கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட எந்த கடன் நான் வாங்கவே இல்லை, நான் யார்கிட்ட கடன் பட்டும் இல்லை, என்னால் பணம் தர முடியாது அப்படின்னு சகோதரி இவங்க ஓரளவுக்கு சண்டை போடுற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவர் இல்லை, நீ என்கிட்ட கடன் பட்டு இருக்கிற, நீ எனக்கு பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க கையில் ஒரு வேல் ஒன்று வச்சுருக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்கிட்ட கடன் பட்டிருக்க, அதனால நீ எனக்கு படம் கொடு, இல்லைனா அவனை அந்த வேலை கொடு அப்படின்னு வேலை விடுக்குன்னு வாங்கிடுறாரு. இவங்க சகோதரி அது என்னுடைய வேலவன், என்னுடைய முருகர், அது நீங்கள் யார் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அது என்னுடைய முருகன் அப்படின்னு சொல்லி கத்தி இவங்க எழுந்துடுறாங்க. இப்படி ஒரு கனவு வருது. கணவரிடம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கையில் இருந்த முருகப்பெருமான் வேலை அவர் பிடிங்கிட்டு போயிட்டாரு, அப்போ முருகன் என்னை விட்டுட்டு போயிட்டாரா, எதனால இப்படி ஒரு கனவு வந்தது தெரியலையே அப்படின்னு சகோதரி புலம்புறாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் முருகப்பெருமானுக்கு வேறு எதுவும் சாத்திரதா வேண்டியிருந்தீங்களா, இல்லை உண்டியில் வாங்கி போடுற அந்த மாதிரி எதனா வேண்டியிருந்தீங்களா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா. சரி, உங்களுக்கு அந்த கனவை ஏன் எதுக்கு கொடுத்தாரு முருகன்றதை அவரே உணர்த்துவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு தான் பார்த்து நான் இந்த வெற்றி வேலவன் திருக்கோயிலை பற்றி ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன். அப்போ தான் கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முருகப்பெருமான் விக்கிரக சிலை இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்து வைக்க போகிறாங்க அப்படின்லாம் நான் இன்றைக்கி பதிவுகள் கொடுக்குறேன். சகோதரி அந்த பதிவை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு நிமிஷம் அவங்க மனசுக்குள்ளே தோணுது, வேல் வாங்கி வைக்க சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. நாம ஏன் நம்ம வெற்றி வேலவனுக்கு வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது. அதே சமயம் இவங்களுக்கு பித்தளையில் வாங்கி வைக்கிற எண்ணமே வரல. வெள்ளியில் ஒரு வேல் வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. உடனே கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ஏதாவது ஒன்று தட்டு தடைகள் ஏதாவது சொல்லுவார். இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கு நம்ம எப்படி வாங்கி வைக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுவாரோன்னு பயந்துக்கிட்டே இவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு
சரி நம்ம சாமிக்கு தானே முருகருக்கு தானே வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாரு. அதுவே இவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் கொடுக்கறதுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்துக்கு முன்பு நான் சொல்கிறேன். சகோதரி வந்து வேல் மட்டும் தான் செய்து வைக்கிறேன் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டாங்க. அதனால இவர் வேல் மட்டும் தான் அங்கே ஆர்டர் கொடுக்கணும்னு போயிருக்காரு. ஆனால் என்னமோ தெரில, இவரையும் மீறி வேலோடு சேர்த்து எனக்கு சேவல் கொடியை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இவர் அழகாக வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாராம், நான் வேலோடு சேர்த்து சேவல் கொடியை ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்னென்னா இவரா இப்படியெல்லாம் செய்கிறாரு, நம்ம எதிர்பார்க்க முடியல. ஏதாவது ஒரு கோயில் கூப்பிட்டு போனா கூட எதனா சொல்லுவார், திட்டுவார். ஆனால் திடீர்னு எப்படி நம்ம வேல் கட்ட சேவல் கொடியோட ஆர்டர் கொடுத்துட்டு வராருன்னா, அப்போ இது முழுக்க முருகன் நினைக்கிறாரு. நம்ம கையால் இருந்து முருகன் அவருக்கான வேலும் சேவல் கொடி வேணுன்றதை முடிவு பண்ணிட்டாரு. நல்லபடியாக சிறப்பாக செய்துட்டு வந்தால் நிச்சயமாக கொண்டு போய் நம்ம ஐயனுக்கு சாத்திட்டு வந்துடணும் அப்படின்றத சகோதரியும் இப்போ முடிவு பண்ணுறாங்க. இவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? வாலாஜாபாத்தில் இருக்காங்க, ராணிப்பேட்டை வாலாஜாபாத்தில் இருக்காங்க. முருகப்பெருமான் வந்து புதுவனாரப்பேட்டையில் இருக்கிறாரு. எங்கேருந்து எங்கே பாருங்க, சகோதரி வரைக்கும் அந்த கோவிலுக்கு போனது கூட கிடையாது. உண்மையாக அவங்க வந்து இந்த இதற்கு அந்த கோவில் போனது கிடையாது. நம்ம சேனல் மூலிமா கோவில் பார்த்ததோடு சரி. ஆனால் முருகன் யார்கிட்ட எங்கே எதை வாங்கணுன்றதை அவர் முடிவு பண்ணுவார்ல, அதன் மூலியமாகவே அழகாக கனவுல வந்து உணர்த்தி அழகான வேலும் சேவல் கொடி ரெடி ஆயிடுச்சு. வேல் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை போட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த கற்பூர தீபம் வந்து அப்படி வேல் போலவே நின்றுட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தோணி அவங்க எடுத்திருக்காங்க. வேலவன் அவ்வளோ நிதர்சனமாக வந்து அந்த வேலை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து தீப ரூபத்தில் வந்து காமிச்சிருக்காரு. நல்லபடியாக சிறப்பான முறையில் ஐயனுக்கு வந்து வேலும் சேவல் கொடி சாத்திட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாராயணங்கள்லாம் செய்து ஐயனோட வந்து அந்த வேல் அவங்க எல்லாரும் தொட்டு வணங்கி கொடுத்தது ரொம்ப பெரிய பாகியமாக இருந்தது. அதே சமயம் அந்த பூஜைக்கு உண்டான எல்லா வகையிலுமே செலவுகள் எல்லாமே மல்லிகா சகோதரி குடும்பமே எடுத்துக்கிட்டாங்க. வந்திருந்த அனைவருக்குமே அன்னதானமும் அவங்க சார்பாகவே வந்து கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி, பிரிஞ்சி, தயிர் சாதம், தயிர் பச்சடி அப்படின்னு வந்திருந்த எல்லாரும் ரொம்ப நிறைவாக வந்து பூஜை முடிச்ச கையோட சாப்பிட்ருந்தாங்க. வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்குமே முருகனோட கருணை வந்து அந்த அளவுக்கு மழையாக பெஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாட்களாவது கும்பாபிஷேகம் நடந்து அந்த தண்ணி நம்ம வந்து நான் வந்து அன்னைக்கு போக முடியல. நமக்கு எப்பவுமே எல்லாருக்கும் தோணலை, கும்பாபிஷேகம் நடந்தால் கலசி நீர் வந்து நம்ம மேலே படுறது பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு போறியோ இல்லையா கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு போக முடியல, நமக்கு அந்த தண்ணி படலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்த வருத்தத்தை எம்பெருமான் வந்து அருமையாக போக்கிட்டார். எப்படின்னா நாங்கள் எல்லாரும் வந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்துட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் பாராயணம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம மாரியப்பண்ணா வந்து எல்லாருக்கும் வந்து கலச நீர் வந்து கொடுத்தாரு, தெளிச்சு விட்டார். அந்த நேரம் வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருந்திருந்தாங்க. சஷ்டி கவசம் பாட அந்த கலச நீர் வந்து வச்சிருந்தாராம். அதில் எப்படின்னா அவர் சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகுது இல்லையா, அதில் போட்டிருந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே நல்ல நறுமணங்கள் ஊறி அந்த தண்ணி என்ன ஒரு கமன்னு வாசனை தெரியுமா. அந்த 10 நாட்கள் வந்து அந்த வெட்டி வேறு இதெல்லாமே ஊறி இருக்கு. அந்த தண்ணியை அண்ணா வந்து காமிச்சாங்க. அது எல்லாமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து அண்ணா கொடுத்து விட்டாங்க. அவருக்கு பெரிய மனசு. உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ அழகாக பத்திரமா அதை எடுத்து வச்சிருந்து வந்திருந்த மக்கள் எல்லாருக்கும் தெளித்து அது எல்லாருக்கும் வந்து பாட்டிலெல்லாம் ஊற்றி பாட்டில் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊற்றியும் அண்ணா வந்து கொடுத்தாங்க. உண்மையில அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. அன்னதானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க. இந்த முறை வேல்மாறல் பூஜைக்காக வேண்டி நான் அதிகமாக வந்து டொனேட் கேட்கவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து மக்களுக்கு சிரமமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் முருகன் ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையிலும் வேல் பிரதானமானது, வேல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில சகோதரிகள் மூலிமா நம்ம வந்து வேல் தானம் செய்யறதுக்கு உண்டான பணம் வந்ததும் வேல் அழகாக வாங்கியாச்சு. அங்கே பூஜையில் வச்சு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நிறைவாக எலுமிச்சம்பழம், வேல், அதோட மங்கள பொருட்களும் வந்து வந்திருந்த மக்கள் எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், குங்குமம், அதோடு சேர்த்து முருகனோட அருள் நிறைஞ்ச வேல் மற்றும் எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா முருகனுக்கு அர்ச்சனை செய்த பூ, இது எல்லாமே சேர்த்து தான் வந்திருந்த அனைவருக்குமே கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனசு நிறைவு. முதல்ல வந்திருந்த அந்த சகோதரி கோயிலுக்கு வந்திருந்தவங்களுக்கு தான் இந்த பொருள் எல்லாம் காமிச்சு கொடுக்கும்போது அதை வாங்கியிருந்தாங்க. இங்கே இத்தனை பேருக்குமே கூல்ட்ரிங்க்ஸும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்த மாதிரி நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவும் அப்பாவும் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பாராயணம் செய்து
செய்து முடிச்சதும் டயர்டாக இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பங்காக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வேலைகள் எடுத்து இந்த பூஜை முறைக்காக செய்தது வந்து மனசு அப்படி ஒரு நிறைவாக இருந்ததுங்க. அப்புறம் நம்ம பூஜைக்காக வேண்டி குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை வந்து சரியாக பேச முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதுக்காக வேண்டி ஐயனை வேண்டிக்கிட்டு வேல் எடுத்து நாக்கில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லி நாக்கில் வந்து வரைஞ்சி விட்டுருந்தேன். இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையூரில் நடந்த பூஜைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அப்பயும் எழுதியிருந்தேன், கொஞ்சம் மாற்றம் இருக்குமா, இங்கேயும் ஒரு முறை செய்யுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. ரொம்ப மன நிகழ்வோட முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு குழந்தைக்கும் நாக்கில் வந்து ஓம்னு வரைஞ்சி விட்டுருந்தோம். கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. முருகனோட அருள் வந்து குழந்தைங்களுக்கு எப்போவும் நிறைஞ்சு இருக்கும். அங்கே அந்த பூஜையில் வந்து ஒரு குழந்தை வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக அழகாக வந்து பாடல் பாடியிருந்தாங்க. அந்த குழந்தைய பாராட்டி முருகனோட அருள் வந்து உனக்கு நிறைஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பாடல்கள் திருப்புகழெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேல் மற்றும் திருப்புகழ் புத்தகம் அந்த பாப்பாவுக்கு பரிசாக வந்து கொடுத்துருந்தோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. பாப்பா வந்து ரொம்ப அழகாக முருகனை நினச்சி பாடல் வந்து பாடியிருந்தாங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த ஏலக்காய் மாலை பற்றி சொல்லணும். இதை வந்து நம்ம சங்கீதா சகோதரி வந்து ஏற்பாடு செய்து வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏலக்காய் மாலை அங்கே ஐயனுக்கு சாற்ற இங்கே பக்கத்தில் இருந்த சொர்ண ஆகாஷ பைரவரிடம் வந்து பூக்கள் வந்து அப்படி அவங்க குடும்பம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க மேலேயே அந்த பூ வந்து விழுந்தது. அதாவது ஐயன் வந்து அந்த மாலையை ஏற்றிக்கிட்டாரு அப்படின்றதுக்கு சாட்சியாக வந்து இருந்தது. ரொம்ப மனசு நிறைவாக ஐயன் வந்து அந்த மாலையை ஏற்றிட்டார். எலுமிச்சை மரம் மாலையை கேளுங்க, எப்பவுமே கனி வந்து பிரசாதமாக வச்சு மக்களுக்கு கொடுப்போம். ஆனால் ஐயனும் எலுமிச்சை மரம் மாலை வேணும் அப்படின்னு வந்து நம்ம மல்லிகா சிஸ்டர்கிட்ட கனவுல வந்து எலுமிச்சை மரம் மாலை அணிந்துட்டு வந்து இவங்க கனவுல வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்போ ஐயன் வந்து ஏலக்காய் மாலை மட்டும் பத்தாது, எனக்கு எலுமிச்சை மரம் மாலையும் நீ போடணும் அப்படின்றத உணர்த்தினாரு. அப்படின்றதுல அறக்க பறக்க இவங்க அழகாக ரெடி பண்ணி அருமையாக வந்து அந்த மாலையுமே சாத்திட்டோம். ஒவ்வொரு விஷயமுமே நாம் ஆசைப்படுறோன்றதை விட முருகன் அவருக்காகவே அவர் நடத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதோட நம்ம சகோதரிகள் எல்லாருடைய ஒரு அன்பு பரிசா வந்து இப்போ எல்லாருமே நம்ம பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா என்ன நினைப்போம், ஒரே மாதிரி உடைய வந்து அணிஞ்சிக்கணும், ஒரே கலரில் வந்து ஒரே மாதிரி மாடலில் வந்து புடவையாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே போல நம்ம சகோதரிகள் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி சுடிதார் வந்து இந்த பூஜைக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த அன்பு பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க. அவருடைய அன்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக அந்த உடையை வந்து மாற்றிட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இவங்களாம் யார் என்ன ஒன்றும் தெரியாது, ஒரு சேனல் மூலமாக அறிமுகமாகி இப்போ வந்து ஒரு கூட பிறவாத ஒரு சகோதரிகளாக வந்து இந்த அளவுக்கு ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இறையருள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வந்து எனக்கு ஒரு அன்பு பரிசும் கொடுத்தாங்க. அந்த பரிசு வந்து கையில் வாங்கினது அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னன்னு கேட்குறீங்களா, எம்பெருமான் விநாயக பெருமானும் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கார் பாருங்க, உச்சிஷ்ட கணபதி. இவர் வந்து சகோதரி எனக்காக வந்து கொடுக்கணும்னு 6 மாதங்கள் முன்பே வந்து வாங்கியாச்சு. வாங்கினது இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய சூழல், அதையும் கொடுத்தாச்சு. அப்போது வந்து மனசுக்குள்ளே அவங்க நம்ம வாங்கணும் கொடுக்கலையன்ற எண்ணம் மட்டும் இருந்தா. ஆனால் பாருங்கள் இப்போ வந்து நான் விநாயக பெருமானுடைய பூஜை முறை செய்தேன்னா, விநாயக பெருமானுடைய பிள்ளையார் சொல்லி போட்டு பூஜை செய்து முடித்த கையோட இப்போ தான் எம்பெருமானுக்கு வந்து என்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரி மூலயமா வந்திருந்தாரு. பூஜையில் வச்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது வந்து செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குபேரர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய சிறப்பாக வந்து உச்சிஷ்ட கணபதி இருக்கிறாரு. அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவரை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த, ஒவ்வொரு அவதாரமே ஒவ்வொரு சிறப்புகளை வாய்ந்தது. அதே போல் உச்சிஷ்ட கணபதியோடைய சிறப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த பூஜை முறை இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த மாரியப்பன் அண்ணாவுக்கும் அதுக்கப்புறம் இந்த திருக்கோவிலை நமக்கு அறிமுகம் செய்த நம்ம மாலதி சகோதரிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக வேல்மாறல் பூஜை இங்கே நிறைவாக முடிஞ்சுது. சரி, இப்போ அடுத்தபடியாக நம்ம அடுத்து செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜை எங்கே நடைபெற போகுது, இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுமே ஐயனுடைய மிகப்பெரிய ஒரு கருணை வந்து இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கோயில்களெல்லாம் போகணுன்னா ரொம்ப ஆசை பிடிக்கும்னு வைங்களேன். ஆனால் உங்கள் கணவர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கோயிலுக்கும் கூப்பிட்டு போக மாட்டாருன்னு வைங்களேன். அதே தாங்க எங்கள் வீட்லேயுமே. எல்லா இடங்களுக்கும் உடனே போயிட முடியாது இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வீடு எல்லாத்தையும் தாண்டி போகணும். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து இந்த கோயிலுக்கு போகணுன்னு எனக்குள்ள ஆசை இருக்குது.
ஆனால் எனக்கே தெரியாமல் சஸ்பென்ஸை என் கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் வந்து அடுத்த வாரம் வள்ளிமலைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. நீங்களாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நீங்களே கூட இதுமாரி ஆசையோடு இருக்கீங்க, திடீர்னு வந்து உங்கள் கணவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் வரியா, பழனிமலைக்கு போயிட்டு வரலாம் வரியான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது போல் எனக்கு வந்து என்ன தானே கிள்ளியெல்லாம் பார்த்துட்டு நிஜமாக வாங்க வள்ளிமலைக்கா நம்மள போக போகிறோம் அப்படின்னு. ஆமாம், எனக்கு என்னமோ தெரில, போயிட்டு வரணும்னு தெரியுது, நினைக்கிறேன் போயிட்டு வரலாமா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஏன்னா வள்ளிமலைன்றது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். அங்கே சும்மா சாதாரணமாக நம்ம போயிட்டு வர்றதுக்கு நாம் ஏன் அங்கே வந்து வேல்மாறல் பூஜை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்தது. ஏன்னா இப்போ நாம் எடுத்து செய்தோம் அப்படின்னா அது 9வது முறையாக செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜை. அதுவும் நம்ம வேல்மாறல் மகாமந்திரம் பிறந்த இடமே நமக்கு வள்ளிமலை தானே, சச்சிதானந்த சுவாமிகளால் அருளப்பட்டது தானே இப்போ வேல்மாறல் மகாமந்திரம். அப்போ நாம் ஏன் அங்கே செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. இவர்கிட்ட சொன்னதுமே அதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வேணும் இல்லையா? கோவிலில் வந்து நம்ம அனுமதி வாங்கணும். அதே சமயம் இப்போ இந்த இடத்துல பூஜை செய்யணும் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்கிட்ட பேசுவாங்க. அதன்படி நம்ம பூஜை முறைகள் அடுத்தடுத்து எடுத்து செய்வோம். ஆனால் இது நம்ம நினைக்கிறோம், அந்த இடத்துக்கு நம்ம இது வரைக்கும் போனதில்லை, எப்படி பண்ணுறது என்ன, இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த பேச்சு வந்து நம்ம வெற்றிவேலன் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து தெரிய வந்துச்சு. அப்போ தான் பாருங்கள் இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. நான் வந்து ஒரு புடவை கட்டிட்டு போகணும் வேல்மாறல் பூஜைக்கு அப்படின்னு நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன். ஆனால் அது என்னமோ தெரியல, கடைசி நேரத்தில் எனக்கு அது செட்டே ஆகலை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற இன்னொரு புடவை கட்டிட்டு போனேன். அப்போ மனசுக்குள்ள தோணுச்சு, முருகா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் நீ இந்த புடவை என்ன கட்டிட்டு வர சொல்கிறியா நம்ம தெரியல. ஆனால் நான் அங்கே வந்து பார்ப்பேன், வள்ளியம்மா இல்லைன்னா தேவானியம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த புடவை கட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் கோவிச்சுப்பா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். அங்கே போனதை ரொம்ப ஆர்வத்தோடு போய் பார்க்குறேன். என்ன ஒரு ஆச்சரியம், வள்ளியம்மா வந்து நான் கட்டிருந்த அதே கலர் புடவையில் பச்சை கலர் முந்தானி வச்சு பிடிச்சி அழகாக கட்டியிருக்காங்க. பார்த்ததையும் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் நடத்த மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் நானும் ஒரே மாதிரி உடையில இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே மனசுக்குள்ளே தோணுச்சு, இது ஏதோ ஐயன் வந்து உணர்த்துறாரு, நம்ம அடுத்தது வள்ளிமலையில் செய்யணும்னு நினைக்கிறோம், வள்ளியம்மா ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதாவது 2 எண்ணங்களும் ஒன்று ஒத்துப்பட்டு போகுது அப்படின்னா இதுக்கு ஏதோ பச்சை கொடி காட்டுறாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. அங்கே சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் வந்து எல்லாத்தையும் கேட்டிருந்தேன், வள்ளிமலை சார்ந்தவங்க யாராவது பக்கத்தில் இருக்கீங்களா, அதை பற்றி கோவிலை பற்றி விசாரித்து சொல்லுங்கள் எனக்கு அப்படிலாம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வள்ளிமலை கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகருடைய நம்பரே நமக்கு கிடைச்சிது. அவர்கிட்ட வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். பேசும்போதே வந்து அழகாக அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அழகாக வேல்மாறல் பூஜை இங்கே செய்யலாம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜைமா இது, நீங்கள் எல்லாரும் வந்து செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாமா அப்படின்னு வந்து அங்கே பச்சை கொடியை வந்து காட்டியாச்சு. அதாவது நம்ம வள்ளிமலையில் தான் வேல்மாறல் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து முடிவாயிருச்சு. வள்ளிமலை வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளதான் வள்ளிமலை. வள்ளி தாயார் வந்து பிறந்து வளர்ந்து முருகப்பெருமானை கரம் பிடித்த இடம் குடவரை கோவில் அப்படின்னு சொல்லலாம். சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்துல நாம் வந்து வேல்மாறல் பூஜை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை நான் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா முருகனோட அருள் இல்லாமல் இது வந்து சாத்தியமாகுமா? மிக சிறப்பான முறையில் அங்கே வேல்மாறல் பூஜை வந்து நடைபெற உள்ளது. சரி, என்னைக்குமா நடைபெற போகுதுன்னு கேட்குறீங்களா? மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நடைபெற உள்ளது. காலை 10 மணி அளவில் பூஜையானது ஆரம்பிச்சிடும். ஆனால் காலையில் 7:30 8க்குலாம் நம்ம முடிஞ்ச வரையும் வர முடியுன்றவங்க சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா அம்பாளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் வந்து பண்ணுறதா வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அழகான அபிஷேகங்கள் பார்த்துட்டு அங்கே கீழே தான் வந்து நம்ம பூஜை செய்ய போகிறோம். மேலே வந்து ஐயன் வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். எப்படி நேரன்றதை பொறுத்து நம்ம வந்து அழகாக அதை முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் கீழே வந்து எல்லாருமே அமர்ந்து அருமையான முறையில் பாராயணம் செய்யறதுக்கான இடங்கள் இருக்குது. பூஜை நல்லா அழகாக நிறைவாக முடிஞ்சதும் மத்தியானம் சிறப்பு அன்னதானமும் வந்து ஏற்பாடு செய்ய போகிறோம். அதனால எல்லாரும் வாங்க, நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வள்ளியம்மாவோட காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா வேண்டுதல் குறைகள் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். அம்மா கிட்ட சொல்லிட்டா போதும், ஐயனுடைய காதலை நேரம் பார்த்து போட்டுருவாங்க. அதுவும் திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு தலமாகவும் வள்ளிமலை வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நீண்ட நாட்களாக வந்து வரங்கள் பார்த்துட்ருக்கோம், வரன் எதுவுமே அமையலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முடிஞ்சால் வந்துருங்க. உங்கள் குடும்பத்தின் சார்பாக யாராவது ஒருத்தராவது வந்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. சிறப்பான முறையில் நம்ம வள்ளிமலையில் வந்து வேல்மாறல் பூஜையை நடத்திடலாம் அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த பூஜையை பற்றின இன்னும் ஒரு சில தகவல்கள் இன்னும் கூடிய விரைவில் அடுத்தடுத்த பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? வேல்மாறல் மகாமந்திரம் உருவான அதே இடத்துல நம்ம குருவுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு இந்த பூஜையானதை நம்ம சீரும் சிறப்போடு நடத்தி முடிக்கணும் முருகனோட அருளால். வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல்
வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.